அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அன்னா என்பவன் இடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆகிய காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாய் இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. சீமோன் பேதுருவும் வேறு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசு உடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகம் ஆனவனாய் இருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார். அவன், நான் அல்ல என்றான். குளிர்காலமானபடியினால் ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்புண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜப ஆலயங்களிலும் யூதர்கள் எல்லோரும் கூடி வருகிற தேவ ஆலயத்திலும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்த ரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதென்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும். நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றார். இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்கிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி. நான் தகுதியாய் பேசினேனாகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார்.